அவருடைய சகோதரருடைய மகள் தான் ஆணைமுத்து ஐயாவுடைய மனைவி. ஆனாலும் வறுமையில 7 பிள்ளைகள், அது ஒரு பிள்ளை இழந்து 6 பிள்ளைகளை முழுமையிலும் காப்பாற்றியது ஆணைமுத்து ஐயாவுடைய மனைவி. அவருக்கு ஏன்னா அவங்க மனசுலலாம் எனக்கு அந்த வழி தெரியுது. ஆணை பன்னீர்செல்வம் அவருடைய மனசுலாம் ஒவ்வொரு முறை பேசப்போ ஒரு வழி. அப்பா எல்லாத்துக்கும் செஞ்சாரு, இது செய்ய சரியான முறையில் படிக்க வைக்கல, சரியான முறையில் வேலைக்கு கூட நான் வழி மற்றவங்களுக்காக அந்த குடும்பத்தை அப்படியே விட்டுட்டார். தைரியமாக இருங்கள். அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை நாங்கள் இருக்கின்றோம். இந்த குடும்பமாக நாங்கள் இருக்கின்றோம். இனி வரும் காலத்தில் உங்களுடைய தம்பியாக நான் இருக்கின்றேன். நிச்சயமாக உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பமாக நான். அந்த காலத்தில் பீகாருக்கு சென்று ஊரா போக முடியுமா? இந்த காலத்திலே போக முடியாது. எனக்கு தெரியும் பீகார் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தில் பீகாரிலே 30 மாவட்டம் 31 மாவட்டத்துக்கு அங்கங்கே சேர்ந்து பேசியது. அதுக்கான ராம் அவதேஷ் சிங் அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அவரும் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும் ரொம்ப இணைபிரியான நண்பர்கள். மணிக்கணக்கில் அங்கே தோட்டத்துக்கு வருவார், கைலாவுக்கு வருவார், இங்கே வருவார், சென்னைக்கு என்ன பார்ப்பார். நான் அமைச்சராக நேரத்தில் எத்தனையோ மணிக்கணக்கு ஆணைமுத்து ஐயாவும் இவரும் 2 பேரும் வருவாங்க, வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அலுவலகத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போன்ற இது செய்யணும் அது செய்யணும் இப்படிலாம் எனக்கு அவ்வளோ செய்திகளை என் மனதிலே ஏற்றி இந்த என் மனதிலும் எனக்கு சமூக நீதி வெறி என் மனதில் இருக்கிறது. சமூக நீதி பெற வேண்டும் என்ற வெறி உருவாக்கியது இது போன்றவர்கள் தான். அடித்தளம் என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அவரை பார்த்து நான் வளர்ந்தவன். அவரை பார்த்து தான் இவ்வளவு நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஐயா அந்த அடிப்படையில் இந்த ஆவணப்படத்திலே தெளிவாக சொன்னார்கள். இதற்கு முன்பு பேசியவர்களும் சொன்னார்கள். எப்படி டாடா கலைஞர் கமிஷன் உடைய பரிந்துரை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்று 77 வந்து ஜனதா ஆட்சியில் ஒரு போராட்டத்தை பீகாரில் நடத்திய பிறகுதான் அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் அதை பார்த்து ஐயோ இதற்காகத்தான் போராடுகிறார்களா பீகார் மக்கள் என்று டெல்லிக்கு சென்று உடனடியாக மண்டல் கமிஷனை நிறுவி பிறகு அதற்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து, ஆனால் அதுக்குள்ளே 80 ஆட்சி கவிழ்ந்து விட்டு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் மிக தெளிவாக அன்றைய உள்துறை அமைச்சர் ஜெயல் சிங் அவர்களை சந்தித்து இதை நாடாளுமன்றத்தில் எப்படி கொண்டு வந்தார்கள் சொன்னார்கள். ஆனால் அதை மட்டும் ஐயா ஆணைமுத்து அவர்கள் சொல்லவில்லை, செய்யவில்லை என்றால் இந்நேரம் மண்டல் கமிஷன் ஒன்று எதுவுமே வந்திருக்காது. அதை பற்றி குப்பையில தூக்கி போட்டு இருப்பாங்க.